நீதிபதி ஐயா அவர் கண்டிப்பா வந்து நம்ம நீதியரசரை பாராட்டியாகணும். மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் சொல்லிட்டு நீதியரசர். அந்த நீதியரசருடைய கேள்விகள் நீங்க அந்த காணொலியை பார்த்தா தெரியும். அவர் தெளிவா சொல்றாரு. சம்பவம் நடந்த இடம் திருப்புவனம் காவல் நிலையம் அல்ல. ஆனா நீங்க எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்னு எதை கொண்டாந்து மார்க் பண்ணிருக்கீங்க? கேஸ் கேட்டா மார்க் பண்ணிருக்குது நீங்க திருப்புவனத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா, திருப்புவனம் காவல் நிலையத்துல இருக்க சிசிடிவி கேமரா. ஆனா அங்க இந்த சம்பவமே நடக்கல. சம்பவம் நடந்தது எங்க? திருப்புவனம் மடப்புறம் கோயில்ல. மடப்புறம் கோயில்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா இன்ன வரைக்கும் கொண்டு வரல. அவர் தெளிவா சொல்றாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு. காவல்துறை சார்ந்தவங்களே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க இந்த வழக்குல இருக்கிறவங்கள கைது செய்யற மாதிரி கைது செய்வீங்க. இந்த பக்கத்துல இருக்கிற ஆவணங்களை பூரா தடயங்களை பூரா அழிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சார்ஜ் ஷீட் போடுவீங்க. வழக்கை நிரூபிக்க முடியாது. அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது. அதற்கு பிறகு அவங்கள்ட்ட எல்லா வகையான அவங்க மேல போட்ட எல்லா வகையான இதையும் ரீவோக் பண்ணிடுவீங்க. ரீவோக் பண்ணிட்டு அவங்க மீண்டும் பணிக்கு வந்துருவாங்க. பணிக்கு வந்ததோட சேர்த்து பணிக்கு வந்ததோட சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அரியர் பணம்னு சொல்லுவாங்க. அதை பூரா இத்தனை ஆண்டுகள் வேலை பார்க்காததுக்கெல்லாம் சேர்த்து அந்த ஒட்டுமொத்த சம்பளத்தையும் வட்டியோட சேர்த்து வாங்கிடுவீங்க அரசாங்கத்திட்ட. அப்ப செத்தவனாவே போயிருவான்னு ஒரு நீதியரசர் பேசுறாரு.